நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம போன மாதம் நினைக்கிறேன் தானியேல் புஸ்தகத்தை பற்றி நம்ம பேசணும். அதோட தொடர்ச்சி பாடம் தான் இந்த மாதமும் நம்ம எடுக்கிறோம். போன தடவை பார்த்திங்கன்னா தானியேலுடைய முன்னுரை அப்படின்னு நம்ம எடுத்தோம், ஞாபகம் இருக்குதுங்களா? முன்னுரைன்னு எடுத்தோம். அந்த முன்னுரையில் நம்ம என்னென்ன விஷயம் பேசணும்னு கேட்டிங்கன்னா, ராஜாக்களோட ஹிஸ்ட்ரிகளை பற்றி பேசணும். ஏன்னா ராஜாக்களோட ஹிஸ்ட்ரிகள் முதலாவது தெரிஞ்சாதான் அந்த தானியேல் தீர்க்கதரிசனத்தை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரிகள் பற்றி பேசணும். அதில் பார்க்கும்பொழுது தானியேல் புஸ்தகம் எப்படியெல்லாம் படிக்க வேணும்னு சொல்லி ஒரு சில விஷயம்லாம் நம்ம சொன்னோம். தானியேல் 1லேருந்து 4 வரைக்கும் கரெக்டாக இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த பாடம் நம்மளுக்கு ஓரளவுக்கு மைண்டில் இருக்குதுங்களா, இல்லை மறந்துட்டோமா? இருக்கிற வேலையில் நம்மளுக்கு அந்த பாடம் எப்படிங்கிறதே இருக்கும். காலையில் கேட்டால் சாயங்காலமே நம்ம மறந்துடுவோம். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது எப்படி அப்படின்னா, சும்மா தெரிஞ்சது மட்டும் நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு எனக்கு மைண்டில் இருந்துச்சு அப்படின்னு தோணுனது மட்டும் நீங்கள் சொல்லலாம். போன மாதம் பாடத்தில் எந்தெந்த விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்குறப்ப என்ன விஷயம் பார்த்தோம்னா, கோரேஸ் ராஜானா யாருன்னு பார்த்தோம். அப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா தரியூன் ராஜான்னு இருக்கிறாரு, கோரேஸும் இருக்கிறாரு. அப்போ 2 ராஜாவும் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்க்குறப்ப அர்த்தசாஷ்டா ராஜா யார் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாம் பார்த்தோம். அதேமாரி கோரேஸ் ராஜா காலத்தில் தான் தானியேல் என்ன பண்ணார்னா, அந்த சிங்க கேபியில் நடந்த சம்பவம்லாம் நம்ம அதில் தான் பார்த்தோம், கோரேஸ் ராஜா காலத்தில்னு பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன விஷயத்தில் பார்க்க போகிறோன்னா, முதலாவது ஆதார வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24லேருந்து 27 வரைக்கும் பொறுமையாக வாசிங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து காட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அந்த வாரம் பாதி சென்றபோது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலமும் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். சிஸ்டர், இந்த வசனங்கள் நம்ம ஏன் அடிக்கடி வாசிக்க சொல்கிறோம்னா, நம்ம எடுக்க வேண்டிய சப்ஜெக்டு இந்த 4 வசனத்தில் தான் மெயினாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 வசனத்தில் தானியேலுடைய காலம் பார்த்திங்கன்னா கிமு, கிறிஸ்துக்கு முன்னாடி. அப்போ இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் யாருன்னே தெரியாது யாருக்குமே. அந்த காலத்தில் வாழ்ந்தவர். இவர் யாரை பற்றி மென்ஷன் பண்ணி பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வராரு இல்லைங்களா, அந்த வருகையும் பற்றி பேசுகிறாரு. அடுத்தது 2வது வருகை இருக்குது இல்லைங்களா, அதை பற்றியும் பேசுகிறாரு. அதனால தான் இந்த வசனங்களை நம்ம கூர்மையாக கவனிக்கிறப்ப தான் இயேசு கிறிஸ்தோட 2nd வருகை இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம இதை ஆதாரமாக பார்க்குறோம். இப்போ தானியேல் 9 1 வசனம் மட்டும் வாசிங்க. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதியா குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரரான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே. இப்போ என்னென்னா இந்த பழைய ஸ்லேட் நம்ம போட்டோம்னா அந்த வரலாறு, ராஜாக்கள் வரலாறு, அது முடிஞ்சவங்களால் போட முடிஞ்சால் போடுங்க. அதாவது இந்த வசனம் பார்த்திங்கன்னா, கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேரின் புத்திரனாகிய யாருங்க, தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷம் போட்டிருக்குது.
நாம் தானியேல் புஸ்தகத்தில் பார்க்குறப்ப தரியுன்னா யாரை பற்றி சொல்லுவோம்? ஓகே பிரதர். தரியு இதுக்கு அப்புறம் அப்படியே மேலே தூக்குங்க. தரியுன்னா நம்ம யாரை சொன்னோம்னா கோரேஸ் ராஜான்னு கேட்டோம். ஆனால் தரியுன்னு இன்னொருத்தர் இருக்கிறார். அதாவது இந்த தரியு என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பட்டமாக சொல்லப்பட்ட ஒரு நேம் தான். தரியு, அர்த்தசாஷ்டா, அகாஸ்வேரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம். அவங்களுடைய ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் பட்டம்னு ஒன்று தராங்க தெரியுங்களா? அவரோட பேர் என்னங்க டாக்டருங்களா? இப்போ மணியை கூப்பிட்டு டாக்டர் பட்டம் கொடுத்தாருன்னா மணி வந்து டாக்டர் நான் கூப்பிட போகிறோம். அவர் பேர் மணி தான், ஆனால் டாக்டர்ன்ற ஒரு பட்டம். அந்த மாதிரி அகாஸ்வேரு இந்த பார்த்தீங்கன்னா தரியுன்னா ஒரு பட்டம். அப்போ இந்த வசனம் சொல்லப்பட்ட மேலே கல்தேருடைய ராஜ்யத்தின் மேலே ராஜ்யபாரத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதேன் குலத்தனாகி தரியு, அதாவது அகாஸ்வேரின் மகன் தரியுன்னு போட்டிருக்குது. அப்போ கோரேஸ் ராஜா நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு. அந்த கோரேஸ் ராஜாவுடைய மகன் தான் யாருன்னு பார்க்குறப்ப அகாஸ்வேர். ஹிஸ்ட்ரியில் ஒரு நேம் கொடுத்துருக்குறாங்க அகாஸ்வேரு. அதுக்கப்புறம் யார் வராங்கன்னு பார்க்குறப்ப தரியு. இவர் தான் மகா தரியுன்னு அழைக்கப்பட்டவர். இந்த தரியு பற்றி நம்ம பார்க்கணுமான்னு கேட்டால் தானியேல் மென்ஷன் பண்ணுறாரு. அதனால் நம்ம பார்க்குறோம். தானியேல் என்ன சொல்கிறாருன்னா தரியோடைய ராஜ்யபார காலத்தில் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, கோரேஸ் ராஜா பாபிலோன் ராஜ்யத்தை பிடிக்கும் பொழுது அந்த முதலாவது வருஷத்தில் என்ன பண்ணாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினாருங்களா இல்லைங்களா? விடுதலை ஆக்கிட்டார். விடுதலை ஆக்கி என்ன சொல்கிறாருன்னா போய் உங்களுடைய தேவாலயத்தை போய் நீங்கள் கட்டுங்க இஸ்ரேல் தேசத்தில்னு அமுச்சு விட்றாரு. அப்போ அமுச்சுடுறப்ப கோரேஸ் ராஜா காலத்தில் நம்ம பார்க்குறப்ப ஃபஸ்ட்டே அவர் அமுச்சு விட்டார். அதுக்கப்புறம் அகாஸ்வேர் வராரு, அதுக்கப்புறம் தான் தரியு வராரு. இப்போ தானியேல் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு வரல. அவர் எங்கே இருக்கிறாரு? பாபிலோன்லேயே தங்கிட்டார். ஏன் தானியேல் சில பேர் ஏன் பாபிலோன்லேயே தங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். எஸ்தர் எங்கெங்க இருந்தாங்க? எஸ்தர் மொர்தெகாயெல்லாம் எங்கே இருந்தாங்க? அவங்களாம் பாபிலோனில் அங்கே தான் இருந்தாங்க. ஏன் அவங்களாம் ரிட்டர்ன் வரல? தேவன் என்ன சொன்னார்னா சிதேக்கியா ராஜா காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களா பாபிலோன் ராஜ்யத்துக்கு போயிடுவீங்க 70 வருஷம்னு எரேமியா தீர்க்கதரிசனம் மூலிமா உரைக்கிறாரு. இவங்க அடிமையாக போனவங்க இவர் கோரேஸ் ராஜா காலத்தில் விடுதலை ஆக்கிறப்ப ஏன் யாரும் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் தான் வந்தாங்க எருசலேமை நோக்கி. மீதி பேர் வர கிடையாது. அதில் ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்க தானியேல் என்ன சொல்கிறாருன்னா இந்த அகாஸ்வேரின் புத்திரனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணும் காலத்தில் அப்படின்னு சொன்னார்னா இது எத்தனாவது வருஷம் அப்படின்னு முதலாவது நம்ம எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து போடுங்க பத. கோரேஸ் ஆட்சி செய்த காலம்னு பார்க்குறப்ப அவர் எத்தனை வருஷம்னா 21 வருஷம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் பாபிலோனை அவர் பிடித்து எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணாருன்னா 10 வருஷம். ஸ்லைடு அப்படியே மேலே தூக்குங்க. 10 வருஷம் அரசாட்சி பண்ணார். அடுத்தது போடுங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதேமாதிரி அகாஸ்வேர் 2 அவரோட ஆட்சி பார்த்தீங்கன்னா 7 வருஷம் ஆட்சி செஞ்சார் பாபிலோனை. அதுக்கப்புறம் யார் வரான்னு கேட்குறப்ப தான் தரியுன்னு சொன்னோம். ஓகேங்களா? அது கீழே பாருங்கள் பெர்ஷினாகிய முதலாம் மகா தரியு. இவர் வந்து 36 வருஷம் ஆட்சி செய்தார் நம்ம பார்த்தோம். இந்த தரியு காலத்தை பற்றி தான் இங்கே எழுதுறாரு. 9ஆம் அதிகாரம் எங்கே எழுதியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தரியு காலத்தில். இப்போ கோரேஸ் ராஜா அரசாண்ட காலத்துலேருந்து தரியு வரைக்கும் எத்தனை வருஷம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7 ப்ளஸ் இங்கே வசனம் போட்டுக்கிறாரு. எத்தனாவது வருஷம்னு பார்க்குறப்ப தரியு ஆண்ட முதலாம் வருஷத்தில் அப்படின்னு போட்டுக்கிறாரு. 10 7 எத்தனைங்க ஆச்சு? 17. அதுக்கப்புறம் முதலாம் வருஷத்தில் வராரு. 17 வருஷம் கழித்து ஒருத்தர் வராரு. அவருடைய காலத்தில் தானியேல் அங்கே இருக்கிறாரு. ஆனால் இவங்க விடுதலையாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 10 7ன்னு கேட்குறப்ப 17 வருஷம் ஆச்சுங்களா? விடுதலையாகி 17 வருஷம் போய் தேவாலயத்தை கட்ட ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தானியேல் என்ன பண்ணுறாருன்னா இந்த தரிசனத்தை கண்டாரு. இதில் என்ன குழு கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா விடுதலையாகி போகிறப்ப கோரேஸ் என்ன பண்ணுறாருன்னா எரேமியா புஸ்தகத்தை, அதாவது ஒரு வசனங்கள் மட்டும் நம்ம வாசிச்சிடலாம். எஸ்ரா புஸ்தகத்தை எடுத்துவோங்க. எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. எரேமியாவின் வார்த்தையினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் அப்படி தொடர்ச்சியா படிங்க சிஸ்டர். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்.
அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதேயாவிலுள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். சிஸ்டர், இப்போ என்னன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் விடுதலையாக்கி என்ன பண்ணுறாருன்னா, பாபிலோன் ராஜா கொண்டு போன தேவாலயத்தோட பனிமூட்டுகள் எல்லாத்தையும் கொடுத்து அமுச்சு விட்றாரு. இது வந்து கோரேஸ் ராஜா காலத்தில் நடக்குது. இப்போ திட்டத்திட்டு இவங்க போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 17 வருஷம் ஆச்சு. எங்கே? ஜெருசலேமுக்கு. யார் போகிறாங்கன்னா, அதில் தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா யோசுவாவும் செர்பாயேலும் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் இவங்க தான் ஃபஸ்ட்டு தேவாலயத்தை அங்கே கட்ட போகிறாங்கன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட 17 வருஷம் கழித்து தானியேலுக்கு ஏன் இந்த தரிசனம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரம் அப்படியே தொடர்ச்சியாக வாசிங்க. தானியேல் 9:1 அப்படியே மெதுவாக தொடர்ச்சியாக வாசிங்க. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரரான தரியு ராஜ்யர் பாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். போதும் சிஸ்டர், ஒரே நிமிஷம். இப்போ தானியேல் என்ன சொல்கிறான்னு கேட்குறப்ப, எரேமியாவோடைய புஸ்தகத்தை நான் வாசிக்கிறப்ப எத்தனை வருஷங்க? 70 வருஷம். என்ன சொல்கிறாருன்னா, 70 வருஷம் அடிமையாக இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. ஆனால் கோரேஸ் ராஜா வந்து விடுதலை ஆக்கிறப்பயே எத்தனை வருஷம் ஆச்சுங்களா? எத்தனை வருஷம் சிஸ்டர்? இல்லை 17. இவங்க போனது 17. கோரேஸ் அரசாட்சி பிடிச்சி விடுதலை பண்ணுறாருல, ஃபஸ்ட்டு விடுதலை. அப்போ 66 வருஷம் ஆச்சு. இவங்க இஸ்ரேல் தேசத்துலேருந்து பாபிலோனில் போய் 66 வருஷம் கழித்து கோரேஸ் வந்து பாபிலோனை பிடிச்சி விடுதலை ஆகிட்டார். அப்போ இவங்க விடுதலை ஆகி போனது எப்படின்னு கேட்டிங்கன்னா 66 வருஷம். ஆனால் 70 வருஷம் இங்கே உரைக்கப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு கேள்வி என்னென்னா, 70 வருஷம் உரைக்கப்பட்டு எப்படி 66லே விடுதலை ஆனாங்க? ஒரு கேள்வி. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, எத்தனாம் தலைமுறை வரைக்கும் அடிமையாக இருப்பாங்க? 4ஆம் தலைமுறைன்றாரு. ஆனால் அவங்க எத்தனை வருஷம் 4ஆம் தலைமுறைன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு இடத்துல 400 வருஷம்னு சொல்லுவார். ஆனால் அவங்க எத்தனை வருஷம் கழித்து விடுதலை ஆனாங்க? 430. ஏன் இதெல்லாம் கேள்வி வருது இல்லைங்களா? 400னா 400 விடுதலை ஆனும்ல, 30. அதே மாதிரி இங்கே 66லே விடுதலை ஆனாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எகிப்தில் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்குறப்ப 400 வருஷன்றது கரெக்டாக மோசே போய் பார்வோன்ட்ட போய் பேசுகிறாரு இல்லைங்களா, பஞ்சாயத்து பண்ணுறாரு இல்லைங்களா, அது 400 வருஷம் கரெக்டு. ஆனால் அந்த 30 வருஷம் என்ன தான் பண்ணார்னு கேட்டிங்களா, 30 வருஷம் எகிப்தில் வாதிகளை வர வச்சார். வாதிகளை வர வைக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு. போய் உடனே பேசி உடனே மறாத நாள்லாம் கூட்டிகிட்டு வரல. 30 வருஷமாக இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாதையும் அந்த ஒவ்வொரு வாதையும் வந்து அந்த 30ஆவது வருஷம் தான் விடுதலை ஆனாங்க. அந்த 30 எதை குறிக்குன்னு கேட்குறப்ப அது கிறிஸ்துவோட வயசுக்கு நம்ம ஈடலாம். ஏன்னா 400ன்றது உலகத்தை குறிக்கும், 30ன்றப்ப இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ண விஷயத்தை கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப 66லே விடுதலை ஆகிட்டாங்க. ஆனால் மீதி எத்தனை வருஷம் கேப் இருக்குதுன்னா 4 வருஷம் இருக்குது. அப்போ 6 முடிஞ்சிச்சுனாலே என்ன ஸ்டார்ட் ஆயிரும்? 7வது ஸ்டார்ட் ஆயிரும்ல, அதுதானே கணக்கு. 6 நாள் எது வரைக்கும்னா, ஃபஸ்ட்டு நாள் எது வரைக்கும்னா சூரியன் வந்ததுலேருந்து மறையிற வரைக்கும் தானே கணக்கு. அதுக்கப்புறம் 2வது நாள் தானே வந்துடும். அப்போ 6 முடிஞ்சால் எத்தனாவது நாள் ஸ்டார்ட் ஆயிடணும்? 7வது நாள், அவ்வளோதான். அப்போ அதில் கரெக்டாக அவங்க விடுதலை ஆகிட்டாங்க நம்ம பார்த்தோம். இவங்க போன பின்னாடி தேவாலயத்தை கட்டுறாங்க. தேவாலயத்தை கட்டுறப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அந்த டைமில் தான் தானியேல் எங்கே இருக்கிறாருன்னு கேட்குறப்ப பாபிலோனில் இருக்கிறாரு. பாபிலோனில் இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, எரேமியால் உரைக்கப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 70 வருஷங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் 70 வருஷம் கழிந்து பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. எங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளே நடந்துட்டு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கீழே வாசிங்க அப்படியே தொடர்ச்சியா. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலக்கம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். சிஸ்டர், இப்போ தானியேல் என்ன பண்ணுறான்னு கேட்குறப்ப இவங்க விடுதலை ஆகிறப்ப மீதி பார்த்தா 4 வருஷம் சொன்னோம். 66ல் விடுதலை ஆகிட்டாங்க. ஆனால் இங்கே வருஷ கணக்கு பார்த்தீங்கன்னா 17 வருஷம் ஆயிடுச்சு.
தானியேல் என்ன சொல்கிறாருன்னா, விடுதலையாகி 70 வருஷம் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எரேமியா மூலிமா. ஆனால் விடுதலை ஆகி போயிட்டாங்க, 66 வருஷத்துல விடுதலை ஆகிட்டாங்க. இப்போ வந்து 17 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்போ அந்த 17 வருஷத்தில் 4 வருஷம் கழிச்சிங்களா, எத்தனை வருஷம் இருக்குது? 17ல் 4 போயிட்டா எத்தனை? 13 வருஷம். 13 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இஸ்ரேலில் வந்து தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஏகப்பட்ட தடைகள் வருது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு சாக்கு மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு உக்காந்து தேவனுக்கிட்ட பாவ அறிக்கை பண்ணுறாரு. ஏன்னு கேட்டால், எங்களுடைய பாவம் 70 வருஷம் தான் சொல்லியிருந்தீங்க, ஆனால் 70 வருஷம் தாண்டிருச்சு, ஆனால் இன்னும் என் பிரச்சனை வருது அப்படின்ற சம்பவம் தான் இந்த தானியேல் 9ஆம் அதிகாரம். இந்த 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, 70 வருஷம் கொடுக்கப்பட்ட காலத்துக்கு அப்புறம் தானியேல் தேவன்கிட்ட கேட்குறாரு, முடிஞ்சிருச்சு ஆண்டவர், இன்னும் ஏன் அந்த கொடுமை எங்கள் மேலே வருது அப்படின்னு கேட்குறப்ப தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தூதனை அனுப்பி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது அப்படியே தொடர்ச்சி அதுதான் நம்ம எங்கே வாச்சோன்னா, தானியேல் 9:24 வாசிக்கப்பட்ட சம்பவம். இப்போ தானியேல் 9 ஒரு விஷயம் வாசிக்கலாம். தானியேல் 9:12 வாசிங்க. எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். ஒரு வசனம் மட்டும் வரும் பாருங்க, அதாவது அதிலே ஒரு வசனம் வரும். எதுக்காக 21 வாசிங்க சிஸ்டர், தானியேல் 9:21. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரேலுக்காக இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்போதான் தூதர் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னு கேட்குறப்ப அப்படியே தொடர்ச்சா வாசிங்க. இப்போ வாசிங்க. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். இப்போ சொல்றாரு, தானியேல் உனக்கு என்ன பண்றேன்னா, அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது வந்தேன். அப்படியே வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு. இப்போ என்ன சொல்றாருன்னா, எதுக்காக வந்தாருன்னா, கட்டளையை வெளிப்படுத்த வந்தனர். அது என்ன கட்டளை? அப்படியே தொடர்ச்சா வாசிங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தடிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. போது சிஸ்டர். இப்போ என்ன சொல்றாருன்னா, மீறுதலை தவிக்கிறதற்குன்றார், பாவங்களை தொலைக்கிறது. இது யாரோட மீறுதல், யாரோட பாவம்? யாருங்க? இஸ்ரேல். இந்த தீர்க்க தரிசனம் முழுக்க முழுக்க யாருக்காகனா, இந்த டைம் வந்து இஸ்ரேலுக்கு மட்டும்தான், தவிர நம்மளை இதில் ஏடே பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தானியேல் எதுக்காக ஜெபம் பண்ணாருன்னா, அவருடைய தேசத்துக்காகவும் அவருடைய இனத்துக்காகவும் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ தான் தேவதூதன் சொல்கிறாரு, மீறுதலை தவிக்கிறதுக்கு. யாரோட மீறுதலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய ஜனத்தோட மீறுதலை அப்படின்றாரு. பாவங்கள்ன்றப்ப யாரோடைய பாவம்னா, நீங்கள் செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்கு இந்த 70 வருஷம் கிடையாது. இப்போ எப்படின்னா, தானியேல் காலத்தில் சொன்ன 70 வருஷம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அதை தான் சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும், உங்களுடைய அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுற ஒரு நாள் இருக்குது. அதே பாருங்கள், நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும். நித்திய நீதினா யாரை சொல்லுவோம்? நித்திய நீதினா கிறிஸ்து தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த நீதி எப்படின்னா நித்தியமாக இருக்கும். உங்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் தொலைச்சிட்டாருன்னா அவ்வளோதான், மீண்டும் வராது. அதுதான் சொல்கிறார், நித்தியமாக இருக்கும் அதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனையும் முத்திரைக்கு மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணணும். மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும், அப்படின்னா யூத ஜனத்தின் மேலும் அந்த இஸ்ரேல் தேசத்தின் மேலும் குறிக்கப்பட்டதை எத்தனைனா 70 வாரங்கள். இப்போ 70 வாரங்கள் அப்படின்னா அது எத்தனை வருஷங்கள், இல்லை எத்தனை நாளாக சொல்லலாம்? 70 வாரங்கள். அதாவது 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், அந்த மாதிரி இதுக்குள்ளே எத்தனை வாரங்குது? 70 வாரம் இருக்குது. இப்போ இந்த 70 வாரத்தை தான் பிரிக்கணும். பிரிக்கும் பொழுது தான் இந்த மேசியா எப்போ வருவார், இவங்களோட பாவம் எப்போ தொலையும், அக்கிரமம் எப்போ நிவர்த்தி ஆகுன்றதில் எத்தனை வருஷம் வச்சுக்கிறாங்கன்னா 70 வாரம் குறிக்கப்பட்டதுன்னு போட்டுருக்குது. அது தொடர்ச்சியாக வாசிங்க சிஸ்டர். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும்
62 வாரமும் செல்லும். ஓ சிஸ்டர், ஒரே நிமிஷம் சிஸ்டர். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எருசலேமை திரும்பி எடுப்பித்து கட்டுகிற கட்டளை வெளிப்படும் முதல் யார் வரணுமா? பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் எத்தனை வாரம் போட்டாரு? எத்தனைனா 7 வாரம். இப்போ 70 வாரத்தில் எத்தனை வாரம் எடுக்கிறாரு? 7 வாரம் எடுத்துட்டாரு. அடுத்தது படிங்க. 62 வாரமும் செல்லும். 62 வாரம் ஒரு பீரியட் சொல்லிட்டாரு. மொத்தம் 7 62 பிரிச்சிட்டாரு. மீதி எத்தனை வாரம் இருக்கணும்? 1 வாரம் இருக்கணும். அது கீழே படிங்க சிஸ்டர். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, அது கட்டுறப்ப எப்படி சொல்கிறாருன்னா, அந்த 62 வாரம் சென்றப்பனா அவங்களுக்கு வீதிகள் எப்படின்னா அலங்கமும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் எப்படின்னா இக்கட்டான காலங்களே இப்படி ஆகுன்றார். இக்கட்டான காலங்கள்னா யாருக்கு இக்கட்டான காலங்க? அவங்களுக்கு. முழுக்க இந்த பாடம் நமக்கு இல்லை, யூதர்களுக்கு. அது மைண்டில் நம்ம வச்சுக்கலாம். இது நமக்கான பாடம் அல்ல, இது யூதருக்கான பாடம். இப்போ என்னென்னா இக்கட்டான காலங்கள்னு சொல்லிட்டாரு. இந்த இக்கட்டான காலங்கள் இப்போ நடக்கிறத பற்றி பேசுகிறாரா, இதுக்கு முன்பதாக நடந்ததை பற்றி பேசுகிறாரா? அப்போ நடந்ததை பற்றி பேசுகிறாரு. அப்போ பார்க்குறப்ப இப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்ரா புஸ்தகத்தை போயிடலாம். எஸ்ரா புஸ்தகத்தில் பார்க்குறப்ப எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, இது பேனாக இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்கள் மொபைலில் கூட நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்குறப்ப இந்த எஸ்ரா புஸ்தகத்தை ஈஸியாக படிக்கிறதுக்கு மெத்தேடு தான் இது. ஏன்னா எஸ்ரா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இதெல்லாம் 3 ஒரே காலப்பகுதியில் இருந்தவங்க. எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரே புஸ்தகம். நீங்கள் யூதத்தில் போய் பார்த்து செக் பண்ணிங்கன்னா இந்த 2 புக்கும் ஒன்றே தான் இருக்கும். நம்ம பைபிளில் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா எஸ்ராவும் நெகேமியாவும் கொஞ்சம் பிரிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் எஸ்ரா 4:1. அதான் பிரதர், இது எஸ்தர். எஸ்ரா. இப்போ நீங்கள் படித்தது கரெக்ட், படிங்க சிஸ்டர். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறவர்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது 5 வாசிங்க அப்படி. அதில் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்ஷியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி காட்டினார்கள். அதாவது எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 6 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 6 வரைக்கும் உள்ள சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறையிருப்புலேருந்து வராங்க இல்லைங்களா, அதாவது கோரேஸ் ராஜா விடுதலை பண்ணி இஸ்ரேல் தேசத்துக்கு வராங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து ஆலயத்தை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற ஜனங்கள், ஏற்கனவே இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறாங்களா பாலஸ்தீனா பகுதியில், அந்த ஜனங்களாம் என்ன பண்ணுறான்னு கேட்குறப்ப ஏற்கனவே இந்த தேசம் அழிக்கப்பட்டு தான் இவங்க போயிட்டாங்க. மீண்டும் இவங்க ஆலயத்தை கட்டி ஜெருசலேமை உருவாக்கினா மறுபடியும் என்ன பண்ணால் கலகங்களை ஏற்பட்டு நம்மளுக்கு விரோதமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆலயத்தை கட்டாத அளவுக்கு முதலாவது தடை பண்ணுறாங்க. இது எஸ்ரா 4ஆம் அதிகாரத்துலேருந்து 1லேருந்து 6 வரைக்கும் உள்ள டீட்டெயிலான வசனம். அதே மாதிரி பார்க்குறப்ப இவங்க எத்தனை வருஷம் பண்ணாங்கன்னு கேட்குறப்ப எஸ்ரா 4:5 ஒரு வசனம் சொல்லுது, பெர்ஷியாவாகிய ராஜா, அதாவது பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் காலம் முதல், ஃபஸ்ட்டு ராஜா கோரேஸ் காலம் முதல் தரியு என்னும் பெர்ஷியா ராஜா அரசாண்ட எத்தனாவது வருஷம் வரைக்கும், அவங்களோட காலம் வரைக்கும் தடை பண்ணார்கள்னு கேட்குது. இப்போ கோரேஸோட ராஜ்யத்துக்கும் தரியு ராஜ்யத்துக்கும் நம்ம எத்தனை வருஷம் பார்த்தோம்? 17 வருஷம் பார்த்தோம். 17 வருஷமாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவாலயத்தை கட்டாத அளவுக்கு தடை பண்ணினார்கள்னு பார்க்குறோம். இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 5 தொடர்ச்சியாக வாசிக்கிச்சுட்டு அதில் 3லேருந்து 3 எஸ்ரா 4:3 வாசிங்க. அதற்கு சேருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். போது சிஸ்டர். இப்போ செருபாவேலு யோசுவா காலத்தில் தான் அவங்க வராங்க, நம்ம அதை பார்த்துட்டோம். அதே எஸ்ரா 4:24 வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ என்னன்னா பெர்சியாவாகிய தரியு ராஜா அரசாட்சி பண்ணும் 2ஆம் வருஷம் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க?
நிறுத்தி வச்சுட்டாங்க. கோரேஸ் காலத்தில் வந்து பெர்ஷியா ராஜா காலத்தில் 2ஆம் வருஷம் வரைக்கும் நிறுத்தப்பட்டதுன்னு படிக்கிறோம். தானியேல் 9 படிக்கிறப்ப நம்ம யாரை பற்றி படித்தோம்? பெர்ஷியாவாகிய கோரேஸு அரசாண்டா 1ஆம் வருஷம். புரியுதுங்களா? இப்போ இவங்க தடை பண்ணது யார் காதுக்கு போயிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தரியு ராஜாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்க யூதர்கள் வந்து தேவாலயத்தை கட்டி உங்களுக்கு விரோதமாக அரசாட்சி பண்ண போகிறாங்க ராஜா அப்படின்னு ஒரு சில கடிதத்தை எழுதி அனுப்புகிறாங்க. அது பெர்ஷியா ராஜா படித்து பார்த்துட்டு அவருக்கு ரிட்டன் ஒரு கடிதத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு கேட்குறப்ப, எங்கள் முன்னோர்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க கட்டுறாங்க, அவங்களோட கஜானாலேருந்து தான் பணம்லாம் கொடுக்கப்படுது, அவங்களோட ஆலயத்தை கட்டுறதுக்கு யாரும் தடை பண்ண வேணாம், அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களா பணம் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்லி இந்த தரியு எழுதுறாரு. லெட்ரு எழுதி அனுப்புகிறாரு. யாருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எழுதி அனுப்புகிறாரு. இந்த சம்பவம் யார் காதுக்கு போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, தானியேல் காதுக்கு போயிடுச்சு. அதனால தான் தானியேல் ஜெபம் பண்ணுறாரு. எது வரைக்கும் இவ்வளோ தடைகள் வரும்னு கேட்குறப்ப தான் அந்த தடை நிவர்த்தி பண்ணுறது தான் இந்த 70 வார தீர்க்கதரிசனம் கொடுத்துட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடங்கவே மாட்டீங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பிரச்சனை எப்போ தான் முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த 70 வாரத்தில் தான் முடியிட்டார். ஏன்னு கேட்டால் இந்த 70 வாரத்தில் மேசியான்னு ஒருத்தர் வராரு, அவர் உங்களை மீட்டெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களை ஆள்றதுக்கு இன்னொரு ராஜா ஒருத்தர் வரப்போகிறான். அந்த ராஜா காலத்தில் மேசியா மீண்டும் வந்து இந்த தேசத்தை என்ன பண்ண போகிறாருன்னா, இந்த தேசத்தை பிடித்து உங்களுக்கே மீண்டும் கொடுக்க போகிறாரு. முழுமையான விடுதலை எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 70 வாரத்தில் தான் அப்படின்னு உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் தான் இந்த தானியேல் தீர்க்கதரிசனம் பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. எஸ்ரா 5:1. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கும் இஸ்ரேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அதிலே 17 வாசிங்க சிஸ்டர். இப்பொழுது ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும், இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். போதும் சிஸ்டர். அதே மாதிரி எஸ்ரா 5:1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் இருக்கும். கோரேஸ் ராஜா காலத்தில் என்ன பண்ணார் அப்படின்ட்டு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 11லேருந்து 17 வரைக்கும் வசனங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா, கோரேஸ் இவங்களுக்கு ரீப்ளை எழுதுகிறார் லெட்ரு, அந்த டீட்டெயில் பற்றி போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்ரா புஸ்தகத்தை வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து மாற்றி மாற்றி உள்ளே இருக்கும். எந்த காலத்தை நான் மீண்டும் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எஸ்ராவும் அதேமாதிரி நெகேமியா புஸ்தகமும் ஒரே புஸ்தகம். அந்த சமம் இந்த சமம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கிறனால உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இதை நீங்கள் குறித்து வச்சிட்டிங்கன்னா அந்த புக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 1 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். அதே மாதிரி எஸ்ரா 6:5 வாசிங்க சிஸ்டர். அன்றியும் நேபுகாத் நேச்சர் எருசலேமில் இருந்த ஆலயத்தில் இருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமூட்டுகள் எருசலேமில் உள்ள தேவ ஆலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது, அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது. போதும் சிஸ்டர். அதேமாதிரி எஸ்ரா 6:6லேருந்து 15 வரைக்கும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது அந்த லெட்டரை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருப்பார். அதேமாதிரி எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 16லேருந்து 22 வரைக்கும் வசனங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். 6:16 வாசிங்க சிஸ்டர். எஸ்ரா 6:16. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாக கொண்டாடினார்கள். அது 22 வாசிங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசிரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். இப்போ என்னன்னா எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 16லேருந்து 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தை கட்டிட்டாங்க. தேவாலயத்தை கட்டிட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அந்த சம்பவம்லாம் அதில் போட்டிருக்கோம். அதே மாதிரி எஸ்ரா 6ஆம் அதிகாரத்தில் 15 பார்க்குறப்ப 6:15 மட்டும் வாசிங்க.
ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. போதும் சிஸ்டர். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தேசத்துக்குள்ளே போகிறப்ப அந்த தேசத்தில் முதலாவது நம்ம எதை கட்டுவோம்? அந்த தேசத்துக்குள்ளே நம்ம என்ன கட்டுவோம்? சுற்றி அலங்கம் தான் கட்டுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவாலயத்தை கட்டியிருக்கிறாங்க. இது சரியா? நம்மளோட கேள்வி, இது சரியா இருக்குமா? பாதுகாப்பு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வீடு போனோடனே ஒரு வீடு மாதிரி கட்டுவோம். அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அலங்கத்தை கட்டுவோம். அதுக்கப்புறம் தான் ஆலயத்தை கட்டுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்க? போனோடனே ஆலயத்தை கட்டிட்டாங்க. ஏன் இந்த கேள்வி நம்ம வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, தானியேலோட தீர்க்கதரிசனம் என்ன சொல்லிச்சுன்னா, எருசலேமை மீண்டும் எடுப்பிக்கப்படுற கட்டளை பிறப்பிக்கும் முதல் பிரபுவாகி மேசியா வர வரைக்கும் எத்தனை வாரம்? 70 வாரம்னு பார்த்துட்டோம். கோரேஸ் ராஜா விடுதலை பண்ண உடனே அந்த 70 வாரம் ஸ்டார்ட்டே ஆகாது. அதுக்காக பார்க்குறப்ப தேவாலயத்தை கட்டுறப்ப ஒரு சில பேர் சொல்லுவாங்க, தேவாலயம் கட்டிட்டாங்கல்ல, அப்பயே கட்டப்பட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அப்போலேருந்து கணக்கு வருமானு கேட்டிங்கன்னா, அப்போலேருந்து கணக்கு வராது. எப்போ தானியேல் அந்த தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி ஒரு ராஜா என்னைக்கு கட்டளை போடுறாரோ அன்னையிலேருந்து தான் 70 வாரம் ஸ்டார்ட் ஆகணும். அதனால தான் இந்த டீட்டெயிலாம் நம்ம பார்க்குற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டீட்டெயில் ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா தான் அந்த 70 வாரம் புரியுன்றதுக்கோசம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்க்குறப்ப எந்த காலத்தில் கட்டினாங்கன்னா, கோரேஸ் பெர்ஷியா வைக்கிய ராஜா தரியு அரசாண்ட எத்தனாவது வருஷத்தில் கட்டினாங்க? வசனங்களும் இப்போ படிச்சுமே, எஸ்ரா 4:5 படிக்கிறப்ப என்ன சொன்னார்னா, 6ஆம் வருஷத்தில் ஆதார் என்னும் மாதத்தில் 3ஆம் தேதியில் அந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கணக்கு போடுறப்ப எத்தனாவது வருஷம்னு பார்த்தீங்கன்னா, கிமு 515 கட்டியிருக்கிறாங்க. 515 516 வரைக்கும் ஒரு டீட்டெயில் தராங்க. அதுக்குள்ளே தேவாலயம் கட்டப்பட்டுருச்சு. ஆனால் தீர்க்கதரிசனம் என்ன சொன்னுச்சுன்னா, எருசலேமே கட்டப்படணும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. ஒரே ஒரு வசனங்களை வாசிக்கலாம். எஸ்ரா 4:6 வாசிங்க சிஸ்டர். ஆகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள். அதுக்கு மேலே ஒரு வசனம் இருக்கும், அது வாசிங்க சிஸ்டர். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்சிய ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். இந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பார்த்தீங்களா, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ், ஓகேங்களா, காலம் முதல் தரியு வந்துட்டாருங்களா, தரியு வந்துட்டார். இப்போ இந்த கோரேஸுக்கும் தரியுக்கும் நடுவில் யார் இருக்கிறாருன்னு கேட்குறப்ப அகாஸ்வேர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த அகாஸ்வேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் அகாஸ்வேர்னு படித்தா யாரை சொல்லுவோம்? எஸ்தரோட கணவரை தான் சொல்லுவோம். ஆனால் இந்த அகாஸ்வேர் வேற. இந்த அகாஸ்வேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கோரேஸோடைய பையன் அகாஸ்வேர். அதுக்கப்புறம் யார் வர்றன்னா, மகாதரியுன்னு ஒருத்தர் வராரு. இந்த காலத்தில் தான் தேவாலயத்தை கட்டிட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். பெர்சியா வைகிய ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனை என்ன பண்ணாங்க? அவத்தமாக்கினாங்க. இதுக்கு இடையில எத்தனை ராஜா இருக்கிறாங்க? தரியு, அகாஸ்வேரு, கோரேஸ், 3 பேர் வந்துட்டாங்க இல்லைங்களா? அது கீழே இருக்கிற வசனம் போடுங்க அப்படியே, அது படிங்க சிஸ்டர். அது கீழே இருக்கிற வசனம். அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிராது எழுதினார்கள். பாருங்க, இங்க ஒரு அகாஸ்வேர் வந்துட்டாரு. தரியு கீழே இன்னொரு அகாஸ்வேர் வராரு. அகாஸ்வேர் அரசாளுகிற போது அவனுடைய ராஜின் பாரதமே துவக்கத்திலே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அப்போ இந்த அகாஸ்வேர் யாருன்னு கேட்டிங்களா, இந்த அகாஸ்வேர் தான் எஸ்தர் இருந்தாங்க இல்லைங்களா, எஸ்தரோட கணவன் பார்த்துட்டோம். அப்போ 2 அகாஸ்வேர் வந்துட்டாங்க இல்லைங்களா, இவருடைய காலத்துலேயும் எழுதுறாங்க. ஆனால் இவரோட காலத்தில் எழுதுனதுக்கப்புறம் அடுத்தது யார் வராங்கன்னு கேட்குறப்ப அந்த டிஸ்பிளேல போடுங்க, அடுத்த ராஜா யாருன்னு. வசனங்களை வாசிக்கலாம். எஸ்தர் 4:7 வாசிங்க சிஸ்டர். அர்த்தசஷ்டாவின் நாட்களிலும் பிஸ்லாமும் மித்திரேத்தும் தபேயேலும் மற்றுமுள்ள அவர்கள் வகையாராவும் பெர்சிய ராஜாவான அர்த்தசஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ராஜா வராரு. யாருன்னா அர்த்தசாஸ்டான்னு படிக்கிறோம். இந்த அர்த்தசாஸ்டா தான் யாருன்னு கேட்குறப்ப இவர் யாருன்னா, அந்த எஸ்தர் கல்யாணம் பண்ணார்ல அகாஸ்வேர், அவருடைய பையன் முதலாம் அர்த்தசாஸ்டா. ஆட்சியின் காலம் பார்க்குறப்ப கிமு 465 400
25 வரைக்கும் மொத்தம் 40 வருஷம் அரசாட்சி பண்ணார். இவர் தான் என்ன பண்ணார்னா எருசலேமை திரும்பி எடுப்பிக்க கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அர்த்தசாஸ்திரம் நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ புரியுதுங்களா? தேவாலயம் கட்டப்பட்டது இவங்க விடுதலை ஆனதெல்லாம் கணக்கு கிடையாது. எப்போ கட்டளை வெளிப்பட்டதோ அப்பளும் தான் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ என்னென்னா ஒரு வசனங்கள் வாசிக்கலாம். இந்த அர்த்தசாஸ்திர ராஜா காலத்தில் 3 சம்பவம் நடந்திருக்குது. 3 சம்பவத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இந்த பாடத்துக்கு ஈஸியாக இருக்கும். முதலாவது சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்ரா யார்? முதலாவது எஸ்ரா யார்? நிறைய பாடத்தில் கேட்டிருக்கோம். எஸ்ரா யாருங்க? தெரியாதுங்க. பிரதரே எடுத்துருக்கிறார். வேத பாரகர். அவர் வந்து நல்ல ஒரு வேத பாரகர். அவர் என்ன பண்ணுவார்னா நியாயப்பிரமாணத்தை நல்லா படித்து ஜனங்களுக்கு போதிக்கிறவர் எஸ்ரா. நெகேமியா யாரு? யாருங்க? யாரும் சொன்னாங்களே, பானபாத்தக்காரர் அவரு. அப்ப நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். எஸ்ரா, நெகேமியா, அடுத்தது செர்பாவேல், யோசுவா. செர்பாவேல் யோசுவா காலத்தில் தான் ஃபஸ்ட்டு விடுதலை வந்து தேவாலயத்தை கட்டுறாங்க. அடுத்தது யார் வரான்னு கேட்டிங்கன்னா எஸ்ரா வராரு. இது பார்க்குறப்ப எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 23 வர வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த சம்பவத்தை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் இருக்கும். எஸ்ரா 4:7 வாசிங்க சிஸ்டர். அர்த்தசஷ்டாவின் நாட்களிலும் பிஸ்லாமும் மித்ரேதாத்தும் தாபேயேலும் மற்றுமுள்ள அவர்கள் வகையராவும் பெர்சியா ராஜாவான அர்த்தசஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது. ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா யார் வரான்னு கேட்குறப்ப எஸ்ராவை வந்து அர்த்தசாஸ்திரா வந்து அமுச்சுடுறாரு, இஸ்ரேல் தேசத்துக்கு போக சொல்கிறார். எதுக்காகனா நியாயப்பிரமாணத்தை உன்னோட ஜனங்களுக்கு போதித்து வழி நடத்துன்னு அமுச்சுடுறாரு. அப்போ அடுத்த பீரியட் யார் வரான்னு கேட்டிங்கன்னா எஸ்ரா வராரு. அது 2வது பீரியடுன்னு பார்க்குறோம். எருசலேமை நோக்கி வர 2வது பீரியடுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது ஒரு பகுதி வாசிக்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால். போது சிஸ்டர், இப்போ என்ன சொல்கிறேன்னா 20வது வருஷம்னு சொல்கிறாரு. எத்தனாவது வருஷம்? 20வது வருஷன்றாரு. யாரோட 20வது வருஷம்? இஸ்ரேல் இல்லை, அர்த்தசாஸ்திரா ராஜ்யம் ஆரம்பம் 20வது வருஷம் போட்டிருக்குது. ஓகேங்களா? கடிதம் இது வந்து சில பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எஸ்ரா புஸ்தகத்தில் வர அர்த்தசாஸ்திரா ராஜாவும் இங்கே வர அர்த்தசாஸ்திரா ராஜாவும் வேறன்றாங்க. அப்படி நிறைய பேர் பேசுகிறாங்க. நமக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்ரா புஸ்தகத்தில் வர அர்த்தசாஸ்திராவும் இதில் நெகேமியாவில் வர அர்த்தசாஸ்திராவும் ஒருத்தராக தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஃபஸ்ட்டு பீரியடில் ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக. அந்த லெட்டருக்கு என்ன பண்ணுறாருன்னா கொஞ்ச நாள் கழித்து எஸ்ராவை அமுச்சுடுறாரு. எதுக்காகனா போய் நியாயப்பிரமாணத்தை போதின்னு அமுச்சுடுறாரு. ஆனால் அந்த லெட்டருக்கு ரீப்ளே பண்ண மாதிரி வேதத்தில் எங்கேயுமே இல்லை. யாருன்னா அர்த்தசாஸ்திரா கொடுக்கப்பட்ட லெட்டருக்கு ரீப்ளே வந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. அப்போ யார் வராங்கன்னா எஸ்ரா வராரு ஒரு பீரியடு. அதுக்கப்புறம் 20வது வருஷம் கழித்து யார் இருக்கிறாருன்னா இந்த நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா ராஜா முன்னாடி கொஞ்சம் சோர்ந்த மாதிரி இருக்கிறாரு. ராஜா கேட்குறாரு, தொடர்ச்சியா வாசிங்க சிஸ்டர். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இப்போ வந்து இந்த எஸ்ரா கிட்ட அவருடைய சகோதரன் வரப்போ எஸ்ரா கேட்குறாரு, தேசம் விடுதலை ஆகி போனாங்கள்ல அங்கே இருக்கிறவங்களும் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்குறப்ப இவர் சொல்கிறாரு, இன்னும் தேசம் அப்படி தான் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்குது, அலங்கம்லாம் இடிஞ்சு தான் இருக்குது, எதுவும் கட்டலன்றப்ப தான் இந்த நெகேமியா ரொம்ப ஃபீல் ஆகிடுறாரு. ஃபீல் ஆகிட்டு அது கீழே அப்படியே படிங்க சிஸ்டர். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே,
போ சிஸ்டர். இப்போ என்ன பண்ணுறாருன்னா நெகேமியா ஜெபம் பண்ணுறாரு. நெகேமியாவோட ஜெபத்தையும் தானியலோட ஜெபத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்குறப்ப இந்த தானியல் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஜெபம் பண்ணுறப்ப 70 வருஷம் தான் அடிமையாக இருப்போம், ஆனால் நாங்கள் விடுதலை 14 வருஷம் போயிடுச்சு, ஆனால் இன்னும் நாங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் சாம்பல் என்ன பண்ணார், இந்த சாக்கு மாதிரி ஒரு உடுத்து கட்டிட்டு உக்காந்தாரு. நம்ம படித்தோம். படிக்கிறப்ப தான் இந்த தரிசனம் வெளிப்பட்டுச்சு நம்ம படிக்கிறோம். அதில் என்ன சொன்னார்னா அலங்கம் கட்டப்படுன்னு சொன்னார் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஜெபம் பண்ணுறார். யார்? எஸ்ரா. இப்போ தான் தானியல்ட்டு சொன்ன அந்த 70 வார கெடிகாரம் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் அர்த்த சாஸ்திரம் என்ன பண்ணுறாருன்னா இவரை கூப்பிட்டு பேசுகிறார். யார்? எஸ்ராவை கூப்பிட்டு கேட்குறப்ப என்னோட தேசம் இப்படி இருக்குதுன்னு கேட்குறப்ப மன்னிக்கோ நெகேமியாவை கேட்குறப்ப என்னோட தேசம் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறப்ப சரி உன்னோட தேசத்துக்கு நீ போயிட்டு வந்தால் எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ செலவாகும்னு டீட்டெயில் கேட்டு அந்த ஆர்டரை கொடுத்து அமுச்சு விட்றாரு. யார்? அர்த்த சாஸ்திரம். அப்போ அவர் அந்த ஆர்டரை கொடுக்கறதுலேருந்து என்ன ஆயிடுச்சுங்க, என்ன ஆயிருக்கணும், தானியல் சொன்ன அந்த கெடிகாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அதிலிருந்து தான் இந்த 70 வாரம் கணக்கு நம்ம எடுக்கணும். அப்போ இந்த 70 வாரம் எடுக்கிறப்ப எந்த இடத்துல மேசியா வருவார், எந்த இடத்துல முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், அதை போடுங்க சார். அதுக்கு அடுத்த ஸ்லைட் போடுங்க. அந்த வருடங்கள் மட்டும் போடுங்க. மூணாவது ஸ்லைட் போடுங்க. மூணாவது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வாரம் தீர்க்கதரிசனம் பார்த்தோம்? 70 வாரம். அதுக்குள்ளே 70 வாரம் இருக்குது. வாரத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 70 வாரத்துக்கு 7 ப்ளஸ்ஸு போகிறப்ப எத்தனை வருதுங்க? 7 62 சேர்த்துறப்ப மொத்தம் 69 வாரம். வாரங்கள் 69 வாரம் வந்துருச்சா? அடுத்த ஸ்லைடு நவுத்துங்க. 69 இன்ட்டு 7ன்னு போடுறப்ப எத்தனை அது வருஷங்களாக மாறுதுன்னு பாருங்கள். 69 இன்ட்டு 7 போகிறப்ப வருஷ கணக்கு பார்க்குறப்ப 483 நாட்களாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு நாட்கள்ன்றது தீர்க்கதரிசிக்கு எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். அப்போ 483 நாட்கள்னா 483 வருஷங்கள். ஓகேங்களா? 7 வாரமும் 62 போகிறப்ப 483 வருஷம். அடுத்த ஸ்லைடு காட்டுங்க. இல்லை அடுத்த ஸ்லைடு காட்டுங்க. இல்லை இன்னொன்று கீழே ஒரு கணக்கு போட்டு பாருங்க. அடுத்தது இது இல்லைங்க, ஒரு ஸ்கெட்ச் மாதிரி வரைஞ்சிருப்பாரு பாருங்க. இப்போ கட்டளை பிறப்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 445வது வருஷம், கிமு 445. இயேசு கிறிஸ்து பிறக்கலை, 445 கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை வாரம் நம்ம சொன்னோம்? இப்போ 487 வாரமும் 62 கணக்கு போகிறப்ப எத்தனை வருஷம் சொன்னோம்? 7 வாரமும் 62 போகிறப்ப எத்தனை வருஷம்? அந்த ஸ்லைடு மறுபடியும் போடுங்க. பாருங்க 400 அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் யாராச்சும் நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 483ங்களா? 483 வருஷம். இப்போ நம்ம எத்தனை மட்டும்தான் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 62 + 7 வாரம். 62 + 7 வாரம் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? மீதி ஒரு வாரம் நம்ம விட்டுட்டோம். அப்போ எத்தனை வாரம்னா 69 வாரம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் கணக்கு. ஓகேங்களா? 70 வாரத்தில் 69 வாரம் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த 69 வாரத்துக்கு எத்தனை வருஷம்னா 483 வருஷங்கள் வருது. அந்த 483 வருஷம் தான். அப்படியே அது போடுங்க. கட்டளை பிறப்பிக்கப்பட்டது கிமு 445லேருந்து இந்த எத்தனை வருஷம்னா 483 வருஷம். நீங்கள் கணிக்கிறப்ப எங்கே தான் வருது? எங்கே வந்துடும்னா கிறிஸ்து பிறந்ததில் வந்துடும். கிபி. இது கிமுல கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இப்போ கிபிக்கு வரப்போ எத்தனை வந்துடும் பார்த்தீங்கன்னா
31 வருஷம். கிபி 31 வருஷத்தில் எத்தனை வருஷம் முடியும்னு கேட்டிங்கன்னா 483 வருஷம் அங்கே தான் போய் முடியும். எதுலேருந்து? கிமுலேருந்து கிபிலேருந்து கிபிக்கு வரப்ப கிபி 31 தான் இந்த 476 முடியுது வருஷம் உங்களுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து கிபி 31ன்றப்ப நமக்கு இன்னொரு கேள்வி அதில் என்னன்னு கேட்டால், இது இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணின வருஷமா இல்லை அவர் மரிக்கக்கூடிய வருஷமா? இந்த வசனம் தீர்க்கதரிசனம் எப்படி சொல்லப்பட்டதுன்னா, 69 வாரத்துக்கு அப்புறம் மேசியா என்ன பண்ணும்? சங்கரிக்கப்படணும். அதுதானே கணக்கு. அப்போ இது எந்த கணக்கில் வரும்? உடன்படிக்கை பண்ண கணக்கு வருமா இல்லை மரிக்கிற கணக்கு வருமா? சொல்லணும்ல, டக்குன்னு சொல்லிடுங்க, பாடத்தை முடிச்சிடலாம், டைம் ஆச்சு. மரிக்கிற கணக்கு தானே வரணும். இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பாடம் எடுக்கலாம். இந்த பாடத்தை வந்து நம்ம சகோதரர் விக்டர் பிரதர் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக எடுப்பார். இந்த வருஷ கணக்கு, நாலு கணக்கு, இதை மட்டும் வேணும்னா அவர்கிட்ட கேளுங்க, டீட்டெயிலாக இது பண்ணிடுவார். இப்போ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிபி 31 வருஷம் எதை குறிக்குன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து கழுதின் குட்டின் மேலே ஏறி தேவாலயத்துக்கு வராரு இல்லைங்களா? ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? தேவாலயத்துக்கு வராரு இல்லைங்களா? அந்த காலப்பகுதியில் தான் முடியும்னு சொல்லி சில வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் அது முடியுன்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உடன்படிக்கை பண்ணுறதுலேருந்து தான் கணக்கு வரும் அப்படின்றாங்க. உடன்படிக்கை பண்ணுறதுலேருந்து கணக்கு வருமானு கேட்டிங்கன்னா கணக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார்னா நம்ம ஒரு பேரளவுக்கு என்ன சொல்லுவோம்னா 3.5 வருஷம்னு சொல்லுவோம். அப்போ தீர்க்கதரிசனம் எக்ஸாக்டாக முடியணும்னு கேட்டிங்கன்னா அவர் தேவாலயத்தை நோக்கி வராரு இல்லைங்களா? அப்போ தான் முடியுது. ஏன்னு கேட்டால் மகதலேனா மரியாதை என்ன பண்ணுறாங்க? தைலத்தை ஊற்றி என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அபிஷேகம் பண்ணுறாங்க. பிரதான காய்பாவும் என்ன சொல்கிறாரு? அன்னைக்கு நைட்டே என்ன சொல்கிறாருங்க? நமக்காக ஒருத்தர் மரிக்கணும்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்போ அந்த தீர்க்கதரிசனம் எங்கே தான் நிறைவேறுது? அர்த்தசாஷ்டா ராஜா என்னைக்கு ஆர்டர் போட்டாரோ அன்னையிலேருந்து இயேசு கிறிஸ்து என்னைக்கு வந்து தேவாலயத்தை நோக்கி வராரோ, ஆடாக வராரோ, அந்த காலப்பகுதியில் முடிகிற பீரியடு தான் இந்த 483 வருடங்கள்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த 483 வருடங்கள் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் முடிஞ்சிருச்சு. இது கன்ஃபார்மு. இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, முடிஞ்சிருச்சு. ஆனால் மீதி உள்ளது எத்தனை வருஷம்னு கேட்டிங்கன்னா, மீதி எத்தனை வருஷம் இருக்குதுங்க? ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் எத்தனை வாரம்? ஒரு வாரம். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அப்போ எத்தனை வருஷம் பேலன்ஸ் இருக்குது? 7 வருஷம் இருக்குது. இந்த 7 வருஷம் எப்போ நடந்திருக்கும்? நடந்திருக்குதா நடக்கலையா? டக்குன்னு சொல்லுங்கள், முடிச்சிடலாம். நடந்துருச்சா நடக்கலையா? இப்போ தீர்க்கதரிசனம் தொடர்ச்சியாக நடக்குமா இல்லை கேப் விட்டு நடக்குமா? தொடர்ச்சியாக தான் நடக்கணும். இப்போ 483 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா மீதி இந்த ஒரு வாரம் வரணும்ல. அப்போ இஸ்ரேல் ஜனங்க மீட் எடுத்துருக்கணும்ல. ஏன் இஸ்ரேல் இன்ன வரைக்கும் பிரச்சனை இருக்குது? அது நம்ம கேட்கணும்ல, ஏன் இன்ன வரைக்கும் பிரச்சனை இருக்குது? அப்போ தீர்க்கதரிசனம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 483 வருஷம் எக்ஸாக்டாக முடிஞ்சிருச்சு இயேசு கிறிஸ்துவோட மரணத்தினால. அந்த ஒரு வருஷ காலப்பகுதியில் ஏன் விட்டுட்டார்னு கேட்டிங்கன்னா, தானியேல் புஸ்தகத்தில் நம்ம ஒரு சிலையை வாசிக்கிறோம் இல்லைங்களா? பாடம் இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். தானியேல் ஒரு சிலை கனவு கண்டோம்ல, அந்த சிலையில் என்னென்ன இருக்குது? ஒரு சிலை கை கட்டி நிற்கிது. அந்த சிலையில் என்னென்ன பார்க்குறாரு? தலை வந்து யாரோடைய அரசாச்சு? நேபுகாத்நேச்சார், பாபிலோன் அரசாட்சின்ட்டோம். பாதி பகுதி மார்பகலாம் வெள்ளி. மேத பெர்ஷியர்களும் பார்த்துட்டோம். அவங்களோட ராஜ்யமும் முடிஞ்சிருச்சுன்னு வேதத்தில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் யார் வராங்க? இடுப்பு கிரேக்கர்கள். முடிஞ்சிருச்சிங்களா? முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். அடுத்தது யார் வரா? ரோமர்கள். முடிஞ்சிருச்சா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலையை இந்த தீர்க்க தரிசனம் தானியேல் தீர்க்க தரிசனமும் அந்த சிலையும் எக்ஸாக்டாக பொருத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த 70 வார தீர்க்க தரிசனம் அந்த சிலையில தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலை எப்படி நிற்குதுன்னா 2 காலில் நிற்குதுங்களா, கை கட்டி நிற்கிற மாதிரி. அப்போ 2 கால் இருக்குதுன்னா 2 காலில் ஒரு கால் யாராக இருப்பா, இன்னொரு கால் யாராக இருப்பா? சிலை நிற்குது 2 கால் வச்சு. அதில் தலை வந்து பாபிலோனு, பாதி வந்து மேத பெர்ஷியர்கள்னு சொல்லிட்டோம், அதுக்கு பாதி கிரேக்கர்கள்ட்டோம். அந்த சிலை நிற்கிறது பார்த்தீங்கன்னா 2 காலில் நிற்குது. அப்போ 2 ராஜ்யம் நம்மளுக்கு தெரிஞ்சு யார் இருந்திருக்கிறா? அவங்க ஒன்றா மாறிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் கிரேக்கர்கள் ஒன்றா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தா? ரோமர்கள். ரோம ராஜ்யம் ஒன்றா அரசாட்சி பண்ணிச்சா 2ஆ பண்ணிச்சா? 2 பண்ணிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டாண்டின் ராஜா காலத்துக்கு 2ஆக பிரிஞ்சிச்சிங்களா? துருக்கி தேசத்தை மையமாக வச்சு கான்ஸ்டாண்டின் நோபல்னு ஒன்று வந்துச்சுங்களா?
அதுக்கு முன்பதாக ரோமை வச்சு ஒரு அரசாட்சி பண்ணாங்களா? அப்போ 2 ராஜ்யங்கள் யார் வந்தாங்க? ரோமர்கள் தான் வந்தாங்க. இப்போ ரோமருடைய காலத்துக்கு அப்புறம் கால் விரல் எப்படி இருந்துச்சு? பாதி இரும்பும் களிமண்ணுமா இருந்துச்சு. இரும்பும் களிமண்ணும் என்னாச்சுங்க? அப்போ இரும்பு யார், களிமண் யார்? களிமண் உலகம். அப்போ ரோம் ராஜ்யம் முடிஞ்சிச்சான்னு நம்ம கேட்குறப்ப முடிஞ்சிச்சு நம்ம சொன்னோம். முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ களிமண் இரும்பு ஒன்றா சேர்ந்துச்சு? களிமண் உலகம் நம்ம சொல்கிறோம். உலகமும் ரோமும் என்னைக்கு ஒன்றா சேர்ந்து அரசாட்சி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டியானிட்டி மதம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே. கிறிஸ்டினும் மக்களும் அரசியலும் மதமும் கலப்படமாக இருந்ததுனால தான் நம்ம சொல்கிறோம். ஓகே. இப்போ அந்த மாதிரி அரசாட்சி பண்ணியிருந்தா கையால் பேர்க்கப்படாத ஒரு கல் வந்து அடித்து அந்த சிலையை நொறுக்கி இருக்கணும். இன்றைக்கி ரோம் ராஜ்யம் இருக்குதுங்களா? ரோம் ராஜ்யம் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ரோம் ராஜ்யம் நம்ம யாரை சொல்லுவோம்? போப்பு மார்க் தான் சொல்லுவோம். ஆனால் நெப்போலியன் இல்லை, யார் அவர்? கான்ஸ்டாண்டின் ராஜாவோ இல்லை மற்ற ராஜாவோ இருக்கிறாங்களான்னு கேட்டால் யாருமே இல்லை. போப்பை தான் ரோமுன்னு சொல்லுமா தவிர அந்த ராஜ்யம் இப்போ இருக்குதான்னு கேட்டால் ராஜ்யமே இல்லை. கையால் பேர்க்கப்படாத கல் வந்து இடித்து அந்த சிலையை நொறுக்கிடுச்சுன்னு படிக்கிறோம். இன்றைக்கி கையால் பேர்க்கப்படாத அந்த கல் வந்துருச்சா? அந்த கையால் பேர்க்கப்படாத கல் யாருங்க? இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம். அந்த ராஜ்யம் வந்துருச்சா? சிலை உடஞ்சிருச்சுன்னா யார் அடுத்தது வந்திருக்கணும்? அந்த கல் பெருசாக இருக்கணும்ல. இப்போ கல் வந்துருச்சுங்களா? ராஜ்யமாக ஆயிடுச்சிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் நிறையா பேர் குழம்பிருக்கிறோம். பைபிள் ஸ்டூடெண்ட்லேருந்து நம்ம வந்திருக்கிறோம். பைபிள் ஸ்டூடெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றாங்க, கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம். அதே மாதிரி எகோவா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 70 வார தீர்க்கதரிசனம் முடிஞ்சிருச்சு, இயேசு கிறிஸ்து ராஜ்யம்னு சொல்கிறாங்க. அந்த மைண்டில் இருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வினா, இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வந்திருந்தா இப்போ திட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிருக்கணும்? ஏன்னா ரோம் சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச நேரத்தில் இயேசு கிறிஸ்து ராஜ்யம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கணும். ஏன் இவ்வளோ பாவங்கள் இருக்குது? அப்போ இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆயிருக்கணும். இஸ்ரேல் தான் மையமாக உலகத்தை ஆண்டிருக்கணும். ஏன் எதுவுமே நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேலில் நம்ம படிக்கிறப்ப மீண்டும் அந்த சிலையும் தீர்க்கதரிசனம் மேட்ச் ஆகிற காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலை அடிக்கிறப்போ ஒரு கல் வரணும், அது இயேசு கிறிஸ்து ராஜ்யம்னு சொல்லிட்டோம். இந்த 69 வாரத்தை முடிச்சிட்டாரு. அந்த ஒரு வாரம் ஏன் முடிக்கலன்னு கேட்டிங்கன்னா, தானியேலில் இயேசு கிறிஸ்து கிடையாது. ஓகேங்களா? வெளிப்படுத்தலையும் படித்து பார்த்தீங்கன்னா தானியேலில் வர மிருகமும் வெளிப்படுத்தல வருதுங்களா? அந்த 7 தலை 10 கொம்பெல்லாம் வருதுங்களா? தூசணமான பேசுனதெல்லாம் வருதுங்களா? அப்போ அந்த தீர்க்க தரிசனமும் இந்த தீர்க்க தரிசனமும் ஒன்றே தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 69 வாரத்தை முடித்தவர் அதுக்கப்புறம் மேசியா வந்து சங்கரித்த பின்னாடி யார் உருவாகிறாங்க? மேசியா மரிச்சதுக்கு பின்னாடி அவருடைய நாமத்தினால் யார் வராங்க? கள்ளத்திரிசி வராங்கன்னா அதுக்கு முன்னாடி யார் வரா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க யார் வராங்க? சபை வரணும். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பதாக சபை உருவாகிற காலப்பகுதி தான் திட்டத்திட்ட 2000 வருஷமாக விட்டுட்டார் தேவன். அந்த 69 வாரத்தை நடந்துட்டு தானியேலோட கெடிகாரத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அந்த ஒரு வாரத்தை கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டார். ஏன் கேப் விட்டார்னா, அந்த கேப்புக்குள்ளார யார் வரும்னு கேட்டிங்கன்னா திருச்சபை வளரணும். இந்த 70 வாரம் யூதர்களுக்கு உண்டான காலப்பகுதி. ஆனால் அந்த ஒரு வாரத்துக்குள்ளார வளர்றாங்க இல்லைங்களா, அது இயேசு கிறிஸ்துவோட சபையோட காலப்பகுதி. அதனால தான் தானியேலில் படிக்கிறப்ப இயேசு கிறிஸ்துவும் இல்லை, சபையும் இல்லை. ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தலுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த 7 தலை 10 கொம்பு அது ஸ்திரியை போய் துக்கப்படுத்துனுச்சு, அந்த குழந்தை பிறந்துச்சு, அந்த டீட்டெயில் எதில் இருக்குன்னா வெளிப்படுத்தல் இருக்கும். அப்போ வெளிப்படுத்தலும் தானியேல் புஸ்தகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே மேட்சிங் தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா யோவானுக்கு வெளிப்படுத்துகிறாரு. என்ன வெளிப்படுத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னமேட்டு என்ன சம்பவிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல 7 சபை படிக்கிறோமா, இவைகளுக்கு பின்புன்னு படிக்கிறோமா, இவைகளுக்கு பின்பு என்ன முத்திரை உடைக்கிறாரு, அப்புறம் சபை வரதை பற்றிலாம் படிக்கிறோங்களா? அப்போ தானியேல் இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, தானியேல் சொன்னது 69 வாரம் வரைக்கும் மேசியா வந்து மரிக்கணும். அந்த 69வது கடைசி அந்த 70வது வாரத்தை கேப், அதை தான் தானியேல் கேட்குறாரு. இந்த ஒரு வாரம் எப்படி அப்படின்னு கேட்குறப்ப இதை நீ முத்திரை போடுன்றாரு. இதை நீ முத்திரை போடு, அநேகர் அறிவு பெருக்கி போய் அநேகர் தேடுவாங்க, அந்த காலப்பகுதி வரும், அதனால் இதை முத்திரை போடுனாரு. இந்த முத்திரை போடுற பகுதியில் தான் சபையை வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்காக தான் தேவன் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வாரத்தை கேப் விட்டு வச்சிருக்கிறாரு.
இப்போ இந்த ஒரு வாரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம பார்வைக்கு சிக்னல் காட்டுனுச்சுன்னா, அந்த ஒரு வார காலப்பகுதியில் யார் முடியணும்? உதாரணத்துக்கு இந்த ஒரு வார தீர்க்கதரிசனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ யார் வந்திருக்கணும் அந்த டைமில்? யார் வந்திருக்கணும்? பாலாக்கல இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனாதான் பாலாக்கிற அருவருப்பே ஒருத்தன் வருவான். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் படிக்கிறோமா? மத்தேயு 24:15 படிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பயங்கரமான ஒரு குழு கொடுத்தது தான் மத்தேயு 24:15 ஒரு வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்? 70 வாரம் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறா. அப்படி இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். வாசிக்கிற நீங்கள் முதலாவது சிந்திங்க. ஏன் சிந்திங்க என்ன கேட்டிங்கன்னா, பாலாக்கிற அருவருப்பு எங்கே வந்து நிற்கும்? மகா பரிசுத்தமுள்ள ஸ்தலத்தில் வந்து நிற்கும். ஏன்னு கேட்குறப்ப அதுக்கு முன்னாடி வசனங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, சீஷர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த தேவாலயம் இடிக்கப்படுற காலங்கள் எப்பொழுதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம்னு கேட்டாங்க. அவரோட வருகைக்கு தான் இந்த அடையாளத்தை சொல்லிட்டாரு. நான் வர்றதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலாக்கு அருவருப்பு வந்து ஒருத்தன் நிற்பான். அவன் நிற்கும் பொழுது என்னன்னு கேட்குறாருன்னா, நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாரு. அப்போ அவரோட வருகை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இஸ்ரேல் தேசத்தில் தேவாலயத்தை கட்டப்பட்டு அதில் பாலாக்கு அருவருப்பு எப்போ ஸ்தாபிக்கப்படுறாங்களோ அப்போவே யார் வந்துட்டு போயிட்டாருன்னு அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து யாருக்காக வராரு? ஃபஸ்ட்டு வருக சபைக்காக வராரு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டாருன்னா சபை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கி நீங்கள் காலப்பகுதியில் எடுத்துட்டிங்கன்னா, போன மாதம் கூட இஸ்ரேலுக்கு சிரியாவுக்கு அந்த போர் வந்து யார் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தினார்னா ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, இதோட சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அதை ஏற்படுத்தி கூட இப்போ கூட சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் நடக்கிற பகுதியை யாரோ ஒருத்தர் சமாதானம் பண்ணணும்னு முன்னாடி வராங்க. எதுக்காக வராங்கன்னா, அந்த சமாதானம் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் இஸ்ரேல் தேசத்தை ஆள போகிறவங்க. அதுக்காக தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே யாரை மையமாக பார்க்குறோம்னா இஸ்ரேலை தான் மையமாக பார்க்குறோம். அதனால தான் தானியேல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 70 வாரம் கடவுள் சொல்கிறது, இந்த 70 வாரம் வந்து யூத ஜனங்களுக்கும் சரி அந்த தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் தான் சபையும் முடியணும், இயேசு கிறிஸ்தோட ஈடுபலியும் முடியணும், இயேசு கிறிஸ்தோட 2வது வருகையும் முடியணும், இயேசு கிறிஸ்தோட பகிரங்க வருகையும் அதில் தான் இருக்குது. அப்போ இந்த 70 வாரத்தில் தான் இந்த விஷயம் எல்லாமே நடக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாலாக்கு அருவருப்புக்கு ஸ்தாபிக்கப்பட்ட பின்னாடி அவனுக்கு எத்தனை வருஷம் கொடுக்கப்பட்டுச்சு? இப்போ பார்த்தப்ப ஒரு வாரம். அந்த ஒரு வாரம்னா 7 வருஷம்னு படித்தோமா? அப்போ அந்த 7 வருஷம் முடிவில் யார் வரணும்? மீண்டும் இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரணும். அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரணும், கூட யார் வரணும்? சபையும் வரணும். அதுதான் இந்த 70 வார தீர்க்க தரிசனம். இப்போ இந்த 70 வார தீர்க்கத்தில் நம்ம என்ன சொன்னால் 483 வருஷம் முடிஞ்சிருச்சுன்ட்டோம். ஒரு வாரம் மட்டும் முடியலன்ட்டோம். இந்த ஒரு வார காலப்பகுதி எப்பொழுது இருக்குது? நம்ம யோசிக்கணும், இது எப்பொழுது இருக்குது? அப்போ இந்த காலப்பகுதி எப்பொழுது நடக்கும்? நாம் நினைக்கிறோம் சபை முடியறதுக்கு இன்னும் 10 வருஷம் 20 30 40 அப்படி கிடையவே கிடையாது. சபை அப்படி கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், நான் வருகைனாலும் உங்களுக்கு தெரியாது, திருடனை போல வருன்ட்டார். திருடன் வர்றது தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போ யாருக்கு தெரியும்? சபைக்கு தெரியும். இன்றைக்கி நீங்களும் நானும் சபையா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு பாருங்கள். சபை மாதிரி நடந்துக்கிறோமா, இல்லை சபை குணலட்சணம் இருக்குதா, இல்லை சபை மாதிரி கீழ்ப்படிதல் நம்மளுக்குள்ளே இருக்குதா, சத்தியத்துக்காக நம்ம நிற்கிறோமா, 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் லேட் ஆனாலும் சப்ஜெக்ட் கேட்குறோமா, டெய்லி வேதத்தை வாசிக்கிறோமான்னு மைண்டில் வச்சு பாருங்கள். இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, அட கம்முன்னு இருக்குன்ட்டு போயிடுவோம். அப்போ யார் சபை? ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேர் மண்டலத்தை வந்து கேலி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறோம். 5 மணிக்கு எஞ்சி ஜெபம் பண்ணுறான், முழங்கால் படிட்டு பண்ணுறோமா? நம்ம உதாரணத்துக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்? நம்மளோட ஜெபம் எப்படி இருந்துச்சு? விசுவாசம் எப்படி இருந்துச்சு? ஏன் எங்கே போச்சு? அதெல்லாம் எங்கே காணாத போச்சு? நம்மளோட கேள்வி அதை. இன்றைக்கி பேர் மண்டலத்தை ஈக்குவலாக நம்மளால் ஜெபிக்க முடியல. அவன் செய்கிற ஊழியம் நம்மளால் செய்ய முடியல. ரத்த சாட்சியாக மறிக்கிறான், அவனுக்கு சத்தியம் தெரியல, மறிக்கிறான். நம்ம ரத்த சாட்சியை போய் நிற்க முடியுமா? முதல்ல ஒரு கூடைக்கு நம்மளால் சீக்கிரம் வர முடியுங்களா? நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு 1008 வேலை இருக்குது, நம்ம சபையா அப்படின்னு கேள்வி வச்சா நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் எதில் போய் முடியும்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு இந்த 53 ஃபாலோ கிளாஸ் நம்ம கேட்டோமோ அன்றைக்கி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சோம். நல்லா கிளியராக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து நம்மளை ஜபம் பண்ணாத அளவுக்கும் நம்மளை பாஸ்டிங் பண்ணாத அளவுக்கும் எவன் நம்மளை ஒருத்தன் முடக்கிறானோ அவன் சபை கிடையாது, அது சத்தியமும் கிடையாது. பைபிள் சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்டிங் நீங்கள் இருக்கக்கூடாது, மணவாளன் உங்கள் கூட இருக்கிறாருன்றாங்க. சரி, மணவாளன் இன்றைக்கி நான் என் கூட இருக்கிறாரு, மணவாளன் என் கூட இருக்கிறான்னு பயபக்தியில் என்னால் வாழ முடியுதா? தப்பு செய்யாமல் இருக்க முடியுதா? அப்படின்னா தப்பு செய்கிறேன், பாவம் பண்ணுறேன், அப்புறம் என்ன மணவாளன் என் கூட இருக்கிறாரு?
இதெல்லாமே கேள்வியாக இருக்குது. பாஸ்டிங் பண்ணக்கூடாதுன்னா பாஸ்டிங் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் காலங்கள் வருன்ட்டார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். என்ன சொல்கிறாருன்னா, சகல நாட்களும் நான் உங்களோட இருப்பேன்னார தவிர சகல நாட்களும் ஒரிஜினாலிட்டியே என் கூட இருக்கிறாரானா அப்படி இல்லை, ஆறுதலாக சொல்கிறாரு. நான் உங்கள் கூட இருக்கிறேன், பயப்படாத அப்படி தான் சொன்னாரா தவிர என் கூட இருக்கிறார், நான் நல்லா வயிறார சாப்பிடுவேன், நான் கொளுத்து கன்று போல் இருப்பேன் அப்படின்னா அப்படி கிடையாது. உங்கள் உடம்பு கேட்கலையா, அடங்க மாட்டேங்குதா, பாஸ்டிங் போடுங்க, தப்பே இல்லை. உங்கள் உடம்ப கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. உங்கள் மூளை கேட்கலையா, உங்கள் மூளை கொண்டு வாங்க, கொண்டு வரணும். சபைனா கிறிஸ்துக்காக அப்போஸ்தலர் பவுல் எப்படியெல்லாம் வேலை செஞ்சார் அப்படி வேலை செய்கிறத சபை. அந்த திருச்சபை தான் இயேசு கிறிஸ்துவோட வருகையை நோக்கி இருக்குது. அந்த திருச்சபை தான் அவருடைய ரகசிய வருகையில் போமா தவிர சபைன்னு சொல்லக்கூடிய நம்ம அதன்படி இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம கைவிடுற பல நிலைமையில தான் உக்காந்துட்டே இருப்போம். இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனது நம்மளுக்கு தெரியாது, சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துகிறோம் எப்படி வரப்போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர பிரில்லியண்ட்டாக வரப்போகிறான். ஏன்னு கேட்டால் அவன் யாருக்கு ஈக்குவலாக வரான், ஏசே சொல்லார், அவன் போலி மேசியான்றாரு. அப்போ போலி மேசியானா ஏசு கிறிஸ்து ஈக்குவலாக ஒருத்தன் வரானா அவனை உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்களா? அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற நாளைக்கு இன்றைக்கி நடக்கிற தீமையை நம்மளால் கெஸ் பண்ண முடியல. போன உடனே நம்ம சத்தியம் காதில் இருக்குமா நம்மளால் தெரியல. இப்படி இருக்கிற நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேத அறிவு உங்களுக்கு இல்லைன்னா தீர்க்கதரிசனம் நம்மளுக்கு தேவையில்லை, இவ்வளோ பாடம் தேவையில்லை, இந்த ஆராய்ச்சி பாடம் வேணான்னு யாரெல்லாம் நம்ம ஒதுக்குறோமோ சத்தியத்தில் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இது யாரை பற்றி பேசுது? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறதே இவைகள்ன்றாரு. அப்போ காலப்பகுதியில் நம்ம பார்த்தா தீர்க்கதரிசன பாடங்கள் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அடிப்படை பாடம். அடிப்படை பாடம் என்னன்னு கேட்டால் உங்களை ஒருத்தர் கூப்பிட்டு தானியேல் 70 வாரம் என்னன்னு கேட்டால் படப்படப்படன்னு நீங்கள் சொல்லிடணும். தானியேல் 1 வாரம் இது, 7 வாரம் இது, 62 இது, 1 இது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டு தானியேல் 70 வாரம் என்னன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியுங்களா? கேட்டால் இப்போதைக்கு தேவையா பிதர், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு பிதர். அப்போ வேலை செய்கிறது கூட தான் ரிஸ்க்கான பகுதியில் வேலை செய்கிறோம். ஓனர் சொல்கிறார் ரிஸ்க்காகிற இடத்துல செய்ய முடியாதுன்னா நீ வேலைக்கே வேணாம் போன்றார். வேலையில் மட்டும் பார்க்குறதில்ல, ஆனால் சத்தின்றப்ப இதெல்லாம் ரிஸ்க்கு பிதர், ஆராய்ச்சி பண்ணலாம் முடியல பிதர்னா சபை இது வந்து ரிஸ்க்காக தெரியாது. சபைக்கு இது ரிஸ்க்காக தெரியாது. ஏன்னு கேட்டால் இது எழுதப்பட்டது யாரோட ஆவியில்? தேவ ஆவியில். சபைக்கு எந்த ஆவி இருக்கும்? தேவாவி இருக்கும். தேவாவி உள்ள ஒரு மனுஷன் சத்தியத்தை படிக்கிறப்ப அவனுக்கு பேசும், வேதம் பேசும். இல்லை எனக்கு அது புரியல அப்படின்னா அவன்கிட்ட தேவாவி குறைபாடாக இருக்குது. தேவாவி இல்லாதவன் தேவன்கிட்ட போய் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா கிறிஸ்துவோட வருகையில் ஒரு விஷயம் சொல்கிறார். ஊமையில், கன்னிகை ஊமையில் என்ன சொல்கிறாருன்னா எண்ணெய் இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறாருங்க, போய் கடையில் வாங்கிட்டு வான்றாரு. அவங்களாம் கைவிடப்பட்ட நிலைமைக்கு தான் போகிறாங்க. அப்போ இந்த காலப்பகுதியில் பார்க்குறப்ப இப்படி நம்ம இருந்தோமா கண்டிப்பாக நம்ம கைவிடுற ஸ்டேஜில் தான் இருப்போம். நம்ம வளர்ச்சி இருக்காது. நம்ம பேருக்காக வந்துட்டு பேர் கிறிஸ்துவங்க அவங்க இல்லை, நம்ம தான் பேர் கிறிஸ்தவங்க, நம்ம தான் நம்ம சொல்லிக்கணும். அவங்க ஒரிஜினல் கிறிஸ்தவங்க மாறிடுவாங்க. அதேமாதிரி இந்த கடைசி வாரம் அந்த ஒரு வாரம் நாம் வரக்கூடிய வாரத்தில் அந்த ஒரு வார தீர்க்கதரிசனம் என்ன எப்பொழுது நடக்கும் ஒரு கெஸ் பண்ணலாம். வேதத்தில் வச்சு எப்பொழுது நடக்க போகுது, ஏன்னா இஸ்ரேல் தேசம் நம்மளுக்கு கெடிக்கார மாதிரி சொல்லிட்டாரு. எப்பொழுது நடக்க போகுது, இயேசு கிறிஸ்துவோட வருகை எப்படி இருக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம் நம்மளால். பண்ணிவிட்டு சபை எப்படி முடியும், இயேசு கிறிஸ்துவோட பகிரங்க வருகை எப்படி இருக்கும்னு சொல்லி வரக்கூடிய வாரத்தில் இந்த வசனங்கள் நம்ம பார்ப்போம். அடுத்த பாடத்தில் பார்க்குறப்ப ஒரே ஒரு குழு மட்டும் நான் உங்களுக்கு தரேன். அடுத்த பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் புஸ்தகம் முடிந்தால் உங்களால் எவ்வளோ முடியுமோ படிங்க. அந்த வெளிப்படுத்தல் படித்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தலில் தான் இதோட சாவியெல்லாம் கொடுத்துருக்குறாரு. படிச்சுட்டு தானியேல் புஸ்தகமும் படிச்சிங்கன்னா அந்த சாவி ஓரளவுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதை கொண்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு சில சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துவார். வரக்கூடிய இதில் பார்க்குறப்ப அந்த ஒரு வார தீர்க்கதரிசனத்தில் பார்ப்போம். அந்த ராஜாவை பற்றி பார்ப்போம். பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.